அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 31வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில், ஆணவத்தோடு பூமியில் நடக்காதே, நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமை கொள்பவர்களையும் அகந்தை கொள்பவனையும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அதாவது அகந்தையும் ஆணவமும் கொண்டு திமிரோடும் பெருமையோடும் பூமியில் நடக்காதே, அவ்வாறு நடந்தால் உன் மீது அல்லாஹ் கோபம் கொள்வான் என்று லுக்மான் தன் புதல்வருக்கு போதனை செய்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவேதான் இதை தொடர்ந்து நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமை கொள்பவனையும் அகந்தை கொள்பவனையும் நேசிக்க மாட்டான் என குறிப்பிடுகின்றான். தற்பெருமை கொள்பவன் முக்கத்தல் என்றால் தன்னைத்தானே பெரிய மனிதனாக கருதி மெச்சிக்கொள்பவன் என்று பொருள். அகந்தை கொள்பவன் என்றால் பிறரை விட தன்னை சிறந்தவனாக கருதி கர்வம் கொள்பவன் என்பது பொருள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், 17வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில், பூமியில் நீ ஆணவம் கொண்டு நடக்காதே, நிச்சயமாக உன்னால் பூமியை பிளக்கவோ மலைகளின் உயரத்தின் அளவை எட்டவோ ஒருபோதும் முடியாது. தப்சீர் இப்னு கசீர் தமிழாக்கம் சென்னை 4 ரஹ்மத் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற தமிழாக்கத்திலிருந்து இந்த செய்திகளை எடுத்து சொல்லி வருகிறேன்.